சங்கிலி முருகன் அவர்கிட்ட கேட்கலாம். சங்கிலி முருகன், நீங்க சொல்லுங்க, இந்த உங்களை மாதிரி தொழிலாளர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 10 மணிக்கு திறக்க வேண்டியது 12 மணிக்கு திறக்கிறத எப்படி பாக்குறீங்க? எங்களுக்கு ரொம்ப பாதிப்பு. ஏன்னு கேளுங்க, நீங்க 10 மணிக்கே கடை அடிச்சு வச்சாங்க, பூரா பிளாக்ல வைக்கான். 95 ரூபாய் திறக்க 250 ரூபாய். எண்ணெய் பழத்த ஆளுக்கு குடிச்சா தான் வேலை செய்ய முடியும். எப்படியா ஒரு கட்டிங் அடிச்சா தான் காலை கொஞ்சம் தொம்பா இருக்கும், கையில் விரல் ஆடும். எண்ணெய் மாதிரி நிறைய 1000 பேர் அப்படி இருக்கான். அதனால தண்ணி 10 மணிக்கு கிடந்தாரு, அது இன்னும் 9 மணிக்கு திறந்தாலும் நல்லதுதான். ஏன்னா அந்த மாதிரி நாங்கள் என்ன பண்ணுவோம், இப்பவுமே எனக்கு இருக்குன்னா இருக்கு. இன்னும் 12 மணி வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டு போகணும். இல்லை, இது ஒட்டுமொத்தம் தமிழகம் ஃபுல்லாக செய்யும் பொழுது மக்களுக்கு அடுத்து இனிமேல் குடிக்கக்கூடாதுங்கிற எண்ணம் ஒரு 2 மணி நேரத்துக்கு குறையும் இல்லையா? நிறைய பேர் செத்து போவான். அவங்க உண்டான ஒரு கட்டிங் அடிச்சுட்டு கொஞ்சம் வேலை செஞ்சு பொண்டாட்டி பிள்ளை கஞ்சி ஊற்றுவான். இந்த 10 மணிக்கு 12 மணி வரைக்கும் வச்சுங்க பாருங்க. இதில் நாளைக்கு நீங்கள் பாருங்க, காலையில கட்டிங் அடிச்சா தான் வேலைக்கு போவான். இன்னைக்கு காலைல 10 மணிக்கு கடை திறக்கல, யாரும் வரலையா? அம்மா வரல. எத்தனை பேர் வந்துட்டு போனா? நீங்க இப்பதானே வந்திருக்கிய, எல்லாம் பிளாக்ல கிடைக்குமான்ட்டு கேட்டு போறானுவ. அங்க போங்கடா, பைபாஸுக்கு போங்கடா நீ பத்தி விட்டேன். நீங்க கடையை போட்டுனாலும் எப்படியும் வடிச்சு குடிக்க தான் போறான். சாரையும் வடிச்சு வைப்பான். போலீஸ்காரன் நல்லா சம்பாதிச்சுட்டு போயிருப்பான். உள்ளபடி அதான். அதனால 10 மணிக்கு கடையாட்டினாலும் குடிக்கிறவங்க குடிச்சு தானே ஆகணும். என்ன செய்ய? இந்த பிளாக்ல பார்த்தா 2 முறை தாளா இருந்தா பிடி நாசமா போனிட்டு நமக்கு கொடுக்க தங்கணும். தேர்தல் அறிக்கையிலேயே ஒவ்வொரு கட்சிகளும், திராவிட கட்சிகள் அனைத்து சொன்னது என்னன்னா, இந்த மது ஒழிப்போம் அப்படிங்கிறதா மக்களோட எதிர்பார்ப்பும் அதான் இருந்தது. பெண்களோட எதிர்பார்ப்பும். பெண்கள் விருப்பத்துக்கு நீங்க மதிப்பு கொடுக்கலையா? சார் பெண்களுக்கு மது குடிக்க கூடாதுன்னு தான் சொல்லுவா. அதே இதெல்லாம் குடிச்சிட்டு உள்ள போனா அவ தான் ஜாமீன் எடுக்க போறா, புருஷன் உள்ள இருக்கானுட்டு. உண்மை எப்படி? குடிக்க கூடாதுன்னு தான் சொல்லுவா. இருந்தாலும் கொஞ்சம் குடிச்சிட்டு, அதாவது 10 ரூபா வீட்டில் கொண்டு கஞ்சி சோறுக்கு ரேஷன்ல பெரிய அரிசி. இல்லை, ஒரு நாளைக்கு உங்க வருமானம் எவ்வளவு, அதுல எவ்வளவு தூரம் குடிக்க மதுக்கு பயன்படுத்தி? வருமானம் 350 ரூபா கிடைக்கி. 100 ரூபா போச்சுன்னு வச்சாங்க, 250 ரூபா. அந்த 250 ரூபா வீட்டுக்கு போய் சேரும். கட்டாயம் குடிக்காம இருக்க முடியாது சார். குடிச்சாதான் வேலை செய்ய முடியும். எங்களே மாதிரி ஆட்கள் என்னைய போல நிறைய பேர்